Dear parents and students, welcome to Evergreen Guidance கோயம்புத்தூர். தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸில் நம்ம ரேங்க் லிஸ்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த ரேங்க் லிஸ்ட் வரக்கு முன்னாடி நம்ம ஆல் இண்டியா கோட்டா பேஸ் பண்ணி என்ன ரேங்க்கு என்ன கட் ஆஃப் கிடைக்கும் அப்படின்னு ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போ கர்நாடகாவில் நமக்கு தரவரிசை பட்டியல், அதாவது எலிஜிபிலிட்டி லிஸ்ட் அப்படின்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணலை. அப்போ அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணாங்கன்னா இன்னுமே நமக்கு பெட்டராக நமக்கு எத்தனை பேர், அது 600க்கு மேலே எத்தனை பேர் இருக்காங்க, 500 மேலே எத்தனை பேர் இருக்காங்க, 550க்கு மேலே எவ்வளோ பேர் இருக்காங்க, 450க்கு மேலே எத்தனை பேர் இருக்காங்க, 400க்கு மேலே, இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம தெரியுங்க. பட் இனிமேல் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு தரவரிசை பட்டியல் எலிஜிபிள் லிஸ்ட் தமிழ்நாட்டில் எக்ஸாமினேஷன் எழுதின நீட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸாக இருக்குது அப்படிங்கிறது இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணலை. பட் கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கர்நாடகாவும் தமிழ்நாடும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னா ஓரளவுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கேரளாவுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்பவுமே ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் தமிழ்நாடும் கர்நாடகாவும் ஒரே மாதிரி இருக்குமா பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற அசம்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா எந்த மாதிரியெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம 2022 கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக இருந்தது, 2023 கொஸ்டின் பேப்பர் மீடியமாக இருந்தது, 2025 கொஸ்டின் பேப்பர் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ நம்ம 2022 பேஸ் பண்ணி நம்ம இப்படியெல்லாம் கல்லூரிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம். இப்போ 2023 பேஸ் பண்ணி எப்படி இருந்தால், அது 2022 பேஸ் பண்ணி ஆல் இண்டியா ரேங்க் எப்படி இருந்தது, என்ன மார்க் கிடைக்கலான்னு ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம். அதே மாதிரி 2023 பேஸ் பண்ணி இருக்கிற பட்சத்தில் அது நமக்கு 2022 இருக்குமா 2023 இருக்குமானா இந்த ரெண்டு கடைப்பட்டும் வரக்கான வாய்ப்புகள் இருக்கலாமுங்க. ஆனால் 2025 பொறுத்த வரைக்கும் ரொம்ப கடினமான கொஸ்டின் பேப்பராக இருந்தது. அப்போ நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 2023 அலாட்மெண்ட் பேஸ் பண்ணி பார்த்தா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு என்ன மாதிரி கட் ஆஃப்கெல்லாம் கிடைக்கும், என்ன மாதிரி ரேங்க் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோங்க. அதே மாதிரி பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு என்ன ரேங்க் வரை கிடைக்கும், என்ன ஆல் இண்டியா ரேங்க் என்ன கட் ஆஃப் வரை கிடைக்கும்னு பார்க்க போகிறோம். பட் இது மாறுதலுக்கு உட்பட்டது. என்ன காரணம் அப்படின்னா ஒரு 1000 2000 ரேங்க் அப்படிங்கிறது 2 மார்க் 3 மார்க் மாறிடுதுங்க, பெரிய மாற்றம் இருக்காது. ஆனால் இந்த 1000 2000ங்கிறது ஆல் இண்டியா கோட்டால எந்த ஸ்டேட்ல ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு யாருனாலும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இப்போ கர்நாடகா ஸ்டேட்டை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட் வந்ததுனால நம்ம அந்த கர்நாடகா ரேங்க் லிஸ்ட் பேஸ் பண்ணி நமக்கு உத்தேசமாக என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அப்போ இந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு என்ன மாதிரி கட் ஆஃப் எல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் நமக்கு 28,000 ரேங்க்குள்ள இருந்தால் கிடைக்கும். அதில் 30,000 ரேங்க் வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. அப்போ 2023 பேஸ் பண்ணி பார்க்கும்போது 525க்கு மேலே இருந்தால் ஓப்பன் கேட்டகரிக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ பிசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 58,900 ரேங்க் வரை கிடைச்சிருந்தது. அப்போ 60,000 ரேங்க் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் 62 63 வரைக்கும் வந்திருந்தது 2022. அப்போ 2023 பேஸ் பண்ணி சொல்கிறேன். இப்போ ரெண்டுமே நம்ம எடுத்துக்கணும், அதுக்காக சொல்கிறேன். இப்போ 2023 பேஸ் பண்ணி சொல்லும்போது 490 95 ரேஞ்சில் கிடைக்கும். 495க்கு மேலே கண்டிப்பாக கிடைச்சிருங்க. அப்போ 490 to 95 பார்டரில் இருக்கும். தமிழ்நாட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வாங்கியிருப்பான்னு தெரியாது. இப்போ 495+ அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ 490 to 495 ஒரு பார்டரில் இருக்கிற மாதிரி கிடைக்கலாம், கிடைக்காமல போகலாம். 50-50 சான்சஸ் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை வரலாம். பிசிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் 71,000 ரேங்க். அப்போ இந்த 71,000ங்கிறது 2023 பேஸ் பண்ணி சொல்கிறோம். அப்போ 480 to 85, 485ங்கிறது கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. 480 to 85 பார்டரில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ 480 to 485க்கு பார்டரில் இருக்கும். 485+ கிடைக்க வாய்ப்பு இருக்கும். பிசிக்கு ஃபைன் 495+ கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அப்போ எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 80,000 ரேங்க் அப்படிங்கிறது 2023 அலாட்மெண்ட் பேஸ் பண்ணி சொல்கிறோம். அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது 480க்கு மேலே கண்டிப்பாக கிடைக்கும். 475 to 80 பார்டரில் இருக்க வாய்ப்பு இருக்குங்க. ஸோ 475க்கு மேலே 80க்குள்ள பார்டரில் இருக்கும். 480க்கு மேலே கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பேஸ்ட் ஆன் ஆல் இண்டியா ரேங்க் அண்ட் 2023 அலாட்மெண்ட் கர்நாடகா ஸ்டேட் நம்மளுடைய கட் ஆஃபை பேஸ் பண்ணி சொல்கிறோம். இப்போ எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 165, அதில் 170 வரைக்கும் சொல்லியிருந்தோம். அப்போ ஒரு 165ங்கிறது 425 to 430. இப்போ 425லேருந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 425 to 420 பார்டரில் இருக்குங்க. இப்படி வேணாலும் தமிழ்நாடுடைய எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்கிறது தெரியாது. இப்போ 425க்கு மேலே இருந்தால் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ எஸ்சிஏவை பொறுத்த வரைக்கும் 2,50,000 வரைக்கும் கிடைச்சிருக்கு. அப்போது 375 to 380, அப்போ 380க்கு மேலே கண்டிப்பாக கிடைக்கும். 375 to 80 பார்டரில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இதெல்லாம் எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸும் ஆல் இண்டியா ரேங்க் பேஸ் பண்ணி கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. பட் இருந்தாலும் ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம சொல்கிறோம். எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 3 lakhs ரேங்க் அப்படிங்கிறது 355 to 360 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க.
இப்போ இந்த மாதிரி நமக்கு இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது பார்டர் ரேஞ்ச் ப்ளஸ் இது வந்து ஆல் இண்டியா கோட்டா பேஸ் பண்ணி சொல்கிறோம். பட் தமிழ்நாடு ரேங்க் பண்ணால் மட்டும்தான், தமிழ்நாடு தரவரிசை பட்டியல் வந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக கிடைக்குமா கிடைக்காங்கிறத உறுதியாக சொல்ல முடியுங்க. அப்போ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நிறைய ஃப்ரீ கைடன்ஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம், அதேமாதிரி ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸும் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் அப்படிங்கிறது அது உங்களுக்கு செப்பரேட் நமக்கு நம்பர் கொடுத்துருவோம். ஸோ கைடன்ஸ் நம்பர் இருக்கும், வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். அதே நேரத்தில் ஃப்ரீ கைடன்ஸ் அப்படிங்கிறது இரவு 9 முதல் 10 மணி வரைக்கும். ஒருவேளை எனக்கு ஃப்ரீ கைடன்ஸில் நிறைய கால்ஸ் அட்டன் பண்ண முடியலை, நாங்கள் உங்களுக்கு கால் ரீச் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஆன்லைன் வெபினார், இந்த ஆன்லைன் வெபினார் அப்படிங்கிறது இட்ஸ் 2 hours வெபினாருக்கு. அது ஆன்லைனில் நீங்கள் வந்து ஃபிசிக்கல் வர வேண்டிய அவசியம் இல்லை, ஆன்லைனில் மொபைல் மூலமாக கூகுள் மீட்டில் நம்ம வெபினார் நடத்த போகிறோம். இந்த வெபினார் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனுடைய கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத 2 மணி நேரத்தில் தெளிவான வீடியோ கொடுக்க போகிறேங்க. அது இந்த வெபினார் அப்படிங்கிறது ஆன்லைன் வெபினார். இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருக்குது, 1000 rupees ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் எல்லாம் முடியலை, எனக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், தாராளமாக பண்ணிக்கலாம். இந்த ரேங்க் பிடிஎஃப், அது ஆல் இண்டியா ரேங்க் பேஸ் பண்ணியும் பிடிஎஃப்பும், தமிழ்நாடு ரேங்க் பேஸ் பண்ணியும் பிடிஎஃப்பும் இது ஃப்ரீயாக கொடுத்துருவோம். யூசிங் ஆல் இண்டியா ரேங்க் அண்ட் ஸ்டேட் ரேங்க். இந்த பிடிஎஃப் நம்ம உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவோம், ஆன்லைனில் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டுருவோம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். இந்த கூகுள் ஃபார்மில் நம்ம ஒரு பேமெண்ட்டுக்கான QR கோடு கொடுத்துருக்கோம், அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த பேமெண்ட் ரெசிப்டை அட்டாச் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வெபினார் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது 2 hours வெபினார், ஒரு 60 பேருக்கு மட்டும் தான் நடத்துவோம். டவுட் கிளாரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ என்ன மாதிரி கட்டாப்பெல்லாம் கிடைக்கும், என்ன மாதிரி காலேஜஸ்லாம் கிடைக்கும், அந்த டவுட் கிளாரிஃபிகேஷன் இருக்கும். அதுபோக கம்ப்ளீட் ப்ராசஸ் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். அப்போ இது விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் இந்த மோடு யூஸ் பண்ணிக்கலாம், இது கம்பல்சரி கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நமக்கு அடுத்தது ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு நமக்கு என்ன மாதிரி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறுபடுங்க. ஏன், இது ஃபினான்சியலாக ஒவ்வொரு குடும்ப சூழ்நிலையை பொறுத்து இருக்குது. இப்போ 2023 அலாட்மெண்ட் பேஸ் பண்ணி பார்க்கும்போது என்ன மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னா, ஓப்பன் கேட்டகரிக்கு 1,06,000 கிடைச்சிருக்கு. அப்போ 460க்கு மேலே இருந்தால் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஓப்பன் கேட்டகரி ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் தான் கிடைக்கும். நான் சொல்லக்கூடிய இது எல்லாமே ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் தான் கிடைக்கும். அதுக்கு மேலே ஒரு ரேங்க் இருந்ததுன்னா நமக்கு தமிழ்நாடு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிங்கில் இருக்கிற டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிங்கில் இருக்கிற காலேஜஸ் கிடைக்க, SF காலேஜஸ்ன்னு சொல்லுவாங்களா, அது கிடைக்க வாய்ப்பு இருக்கும். BCA பொறுத்த வரைக்கும் 1,16,000, அங்கே 1,20,000 சொல்லியிருந்தோம். அப்போ 1,16,000ங்கிறது 450 to 455. இந்த 450க்கு மேலே இருந்தால் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இல்லை கொஞ்சம் செகண்ட் ரவுண்ட் இந்த மாதிரிலாம் கிடைக்கும். இது ஃபினான்ஷியலாக ஒவ்வொரு குடும்ப சூழ்நிலையை பொறுத்து மாறுபடுங்க. அப்போ 400-455க்கு மேலே இருந்தால், 450-55க்கு மேலே இருந்தால் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. BCM பொறுத்த வரைக்கும் 445 to 450, இப்போ 1,28 வரைக்கும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். 1,28,000 வரைக்கும் கிடைக்கல வாய்ப்பு இருக்கும். 450க்கு மேலே மோர் சேஃப், 445க்கு மேலே கண்டிப்பாக பார்டரில் இருக்கும். 455 to 50 பார்டரில் இருக்க வாய்ப்பு இருக்குங்க. MBCயை பொறுத்த வரைக்கும் 440 to 445, 440க்கு மேலே இருந்தால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். 440க்கு கீழே அப்படிங்கிறது ரவுண்ட் 3 ஸ்ட்ரே ரவுண்ட் அந்த மாதிரி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கலாமுங்க. SC கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 2,40,000 அப்படிங்கிறது 380 to 390 இருந்தால் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இதுக்கு கீழே கிடைக்கலாம். இது SC ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது, அதில் பணம் கட்டுறதுக்கு ரெடியாக இருக்காங்களா இல்லையா, இந்த கேட்டகரி ப்ளஸ் ஸ்ட்ரே ரவுண்டு, தேர்ட் ரவுண்ட் அதெல்லாம் பொறுத்து நம்ம கொடுத்துருக்கிற கட் ஆஃப் எல்லாமே செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. SA பொறுத்த வரைக்கும் 385 அப்படிங்கிறது 320 330 மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். STA பொறுத்த வரைக்கும் 4 லட்சம் ரேங்க் அப்படிங்கிறது 310 to 320. அப்போது STக்கு 310 to 320க்கு மேலே கிடைக்க வாய்ப்பு இருக்கும். SA பொறுத்த வரைக்கும் 320 to 330, SA பொறுத்த வரைக்கும் 380 to 390, அதுக்கு மேலே இருந்தால் நமக்கு கிடைக்குங்க. MBCயை பொறுத்த வரைக்கும் 440+, 440க்கு மேலே இருந்தால் தான் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். BCM பொறுத்த வரைக்கும் 445+ இருக்கணும். BCA பொறுத்த வரைக்கும் 450+ இருக்கணும். அண்ட் OC கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 460+ இருக்கணும். இது மாறுபடும். அது ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் ஃபீஸ் 12 லட்சம் வரும். அப்போ அந்த ஃபீஸ் அஃபோர்டபுளாக இல்லாமல் நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. தேர்ட் ரவுண்டு, மாப்பப் ரவுண்ட் சொல்லக்கூடிய தேர்ட் ரவுண்டு, அடுத்தது ஸ்டே ரவுண்டுங்கிறது 4th ரவுண்டு. இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணலை, ஏன்னா பார்டரில் இருக்கிறதுனால இதுக்கெல்லாம் பின்னாடியும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இது மட்டும்தான் கிடைக்குமானா கிடையாதுங்க, இதை தாண்டி கிடைக்கும். இதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டு தான் நம்ம எடுத்திருக்கோம். தேர்ட் ரவுண்டில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். அப்போது நம்ம கொடுத்துருக்கிற கட் ஆஃப் அனலைஸ் எல்லாமே செகண்ட் ரவுண்டை பேஸ் பண்ணி.
அப்போ இந்த மாதிரி நம்ம கட் ஆஃப் அனலைசிஸ் அப்படிங்கிறது மாறுபடும். எதனால? ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அதை பொறுத்து மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அப்போ அந்த ஆன்லைன் வெபினார் அப்படிங்கிறத நம்ம கூகுள் மீட்டில் நீங்கள் மொபைலில் அட்டன் பண்ணிக்கலாங்க, சிஸ்டத்தில் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆன்லைன் வெபினார் டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கம்ப்ளீட் ப்ராசஸ் எப்படி மாதிரி பேமெண்ட் பண்ணுறது, என்ன மாதிரி கல்லூரிகள் கிடைக்கும், கவுன்சிலிங் ப்ராசஸில் எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணுறது, இந்த மாதிரி கம்ப்ளீட் கைடன்ஸ் தேவைப்பட்டால் நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வெபினார் அப்படிங்கிறது 2 hours வெபினார். இல்லை எனக்கு ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஸ்பெஷல் நம்பர் இருக்கும், வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், நீங்கள் ஈஸியாக அப்ரோச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லை சார் எனக்கு நான் ஃப்ரீ கைடன்ஸ் வேணும் அப்படின்னா இது 9 to 10 முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் கால் அட்டன் பண்ணுறோம். அது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம். மறக்காம எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த அனலைசிஸ் அப்படிங்கிறது 2022 பேஸ் பண்ணி சொல்கிறோம், 23 பேஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா எப்படியெல்லாம் இருந்திருக்கு, 2022 கட் ஆஃப் அனலைசிஸ் எப்படி இருக்குது, 2023 ரேங்க் அனலைசிஸ் எப்படி இருக்குதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம். மீண்டும் ஒரு நாள் பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.